இன்னைக்கு வந்து காளான் குழம்பு எப்படி வைக்கிறேங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எப்படி வெளிச்சம் தெரியும். காளான் பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். சீரகம், சோம்பு, தேங்காய் 4 தக்காளி, வரமிளகா இது மட்டும் அரைச்சிக்குவேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் இதெல்லாம் இதில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம் குழம்புல. அப்புறம் இது பூராத்தையும் அரைச்சிட்டு தாளிக்கும் போது என்னென்ன போடணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். ஏலக்காய், ஜீரகம் எல்லாமே கல்பாசி எல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் புதினாவும், மல்லித்தலை, கருவேப்பிலை. புதினா போட்டால் நல்லா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து இந்த காளான் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் போடணும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் போட்டுடலாம். தேங்காய், தக்காளி, சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சாச்சு. மிளகா இப்போ இந்த அரைச்ச சாந்தையும் அதோட போட்டுடலாம். கறி மசால் பட்டை, மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதை இதோட போட்டுடலாம். இது அதெல்லாம் காமிக்கணும். குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு அரை பழம் புழிஞ்சு விட்டுடலாம். எலுமிச்சம்பழம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. எங்களுக்கு வந்து 5 பேருக்கு குழம்பு வேணும். அதனால நான் இந்த செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஊற்றி ஒரு கிளறிடலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. வாசம் கமகம்னு வருது. தாளிச்ச வாசமே. போதுமான்னு பார்த்துக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கு. வெயிட் போட்டு விட்டுருவோம். 2 விசில் வரணும். ரெண்டு விசில் வந்தோன்னா உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க குழம்பு நல்லா கமன்னு வாசம் அடிக்குது. காளான் குழம்பு நல்லா சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக வாசம் கமன்னு அடிக்குது. இதே மாதிரி நீங்களும் காளான் குழம்பு வச்சு பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சோறு வடித்து போட்டு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். சுட சுட இருக்குங்க. ஆவி வரக்க சோறு சூடாக வடித்து போட்டு சாப்பிட்டா நல்லா ஜம்முன்னு இருக்கும். நீங்களே இதே மாதிரி இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லா வாசம் அடிக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காளான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.